கனவாகவே இருந்தது. அது இப்போது என்ன கனவு நிறைவேற்றுது. ரெண்டு பேரும் நல்ல கம்பெனி, நல்ல போட்டோ. நான் மருத்துவர் சந்தியா, பெஸ்ட்லேசர் டென்டல் கிளினிக் அண்ட் பிரேசஸ் சென்டர்ல பல் மருத்துவரா இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட திலகவதி அம்மா இருக்காங்க. அம்மாக்கு 56 வயதாகுது. இவங்க சென்னை டி நகர்ல இருந்து நம்ம மருத்துவமனைக்கு வந்திருந்தாங்க. அம்மா அவங்களோட பற்கள்ல நிறைய பற்கள்ல பிரிட்ஜ் முறையில பற்கள் கட்டியிருந்தாங்க. அது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பலவீனமா இருந்தது. நம்ம அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா எடுத்து பார்த்தப்போ எலும்புகளும் ரொம்ப பலவீனமா இருந்தது. எலும்புகள் குறைவா இருந்தாலுமே செயற்கை எலும்பு எதுவும் பொருத்தாம ஜைகோமா இம்ப்ளான்ட்டும் இல்லாம டைட்டேனியம் பார் அப்படிங்கிற நவீன தொழில்நுட்ப முறையில நம்ம அவங்களுக்கு பிக்சடா இம்ப்ளான்ட் பொருத்தி பிக்சடான பற்களும் நம்ம 5 நாட்கள்ல பொருத்தி இருந்தோம். அம்மா இப்ப செக்கப்காக வந்திருந்தாங்க. அம்மாவோட கணவரும் நம்ம கூட இன்னைக்கு இருக்காங்க. அவங்களோட இந்த சிகிச்சை அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கலாம். சொல்லுங்க. எனக்கு மேரேஜ் முடிஞ்சு 30 வருஷம் ஆச்சு. பல்லில் ஒரே சுத்த பற்களாக இருந்ததுனால யூடியூப் பார்த்து சந்தியா மேடத்தை பார்க்க வந்தேன். மேம் சொன்னாங்க 5 நாளில் இம்ப்ளான்ட் மூலம் பல்லெல்லாம் எடுத்துட்டு ஃபிக்ஸட் பல் மாட்டிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது பல் எடுக்கும்போது எந்த வலியும் இல்லை. ஒவ்வொரு பல்லும் எடுக்கும்போது எந்த வலியும் டயர்ட்னஸ் ஒன்றுமே தெரியல. அன்றைக்கி ஃபுல்லாக எனர்ஜிக்காகவே இருந்தது. அது 5 டேஸில் எல்லா இதுவும் நல்லபடியாக முடிந்தது. எல்லாமே நல்லா ஃபிக்ஸட் ஆகிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். 30 வருஷம் கனவு எனக்கு நிறைவேற்றுது. மேமுக்கு ரொம்ப தேங்க்ஸு. டீமுக்கு எல்லாத்துக்கும் நல்ல தேங்க்ஸ் சொல்கிறேன். நான் இந்த 30 வருஷமா அந்த பிரிட்ஜ் போட்டிருந்தீங்க. ஏன் நீங்க மற்ற சிகிச்சை எதுவும் நீங்க பண்ணவே இல்லை? இம்ப்ளான்ட் அந்த மாதிரி ஏன் எதுவும் பண்ணல? இம்ப்ளான்ட் சிஸ்டம் போய் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த நேரம் இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாம் போராட்டத்துலாம் சொன்னாங்க 2 பல்லு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கனால இடையில பிரிட்ஜ் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிதான் பல் ஃபர்ஸ்ட்லேருந்தே அப்படிதான் மேரேஜுக்கு முன்னாடி இருந்து அப்படிதான் மாட்டிருந்து. அதுக்கப்புறம் யூடியூப் பார்த்து உங்களை பார்க்க வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் எப்படி இம்ப்ளான்ட் மூலம் பண்ணலாம், எல்லாம் 5 டேஸில் எல்லாம் முடிஞ்சிடும், எல்லா பல்லும் கட்டிடலான்னு அந்த நம்பிக்கையில் அவங்கள்ட்ட பார்த்து இவ்வளோ நல்ல சந்தோஷமாக இருக்குது. இப்போ நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா 30-40 வயசுக்குள்ளேயே அவங்களுக்கு எல்லா பல்லுமே கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆனா ஒரு பல் எடுக்கிறதுக்கே அவங்க பயப்படுறாங்க. இயற்கையான பல்ல நம்ம எதுக்கு எடுக்கணும், ஆனா எல்லாமே பலவீனமா இருந்திருக்கும், எதுக்கு இப்பவே எடுக்கணும், எடுத்தா என்ன ஆகும்னு ரொம்ப பயப்படுறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லலாம்? அது பல் எடுக்கிறதுனால நமக்கு தான் அந்த வாயில் பிரச்சனைகள் வர்றது எல்லாமே இந்த பல் எடுக்கிறதுனால உடம்பு வியாதிகள் வர்றதுக்கு காரணமே இந்த பல் பிரச்சனைகள் தான் வருகிறது. அதனால எல்லாரும் ஃபர்ஸ்ட்ல பல்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா ஃபர்ஸ்ட்ல அந்த பல்லை எடுத்து அது மூலமாக சிகிச்சை மேற்கொள்ளது தான். இம்ப்ளான்ட் மூலம் சிகிச்சை மேற்கொண்டா நல்ல பலம் இந்த ஃபிக்ஸடாக வாழ்நாள் முழுவதும் நல்ல லைஃப் கொடுப்பாங்க சொல்லிக்கணும். அந்த பல்லை எடுத்து இம்ப்ளான்ட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? பல்லை எடுத்து இம்ப்ளான்ட் பண்ணும்போது எனக்கு எந்த விதமான வலியும் தெரியல. அது பல் எடுத்த இடத்துலையும் வலி தெரியல. அன்னைக்கு ஃபுல்லாக நல்ல இதாகவே இருந்தது. நல்ல டயர்ட்னஸ் ஒன்றுமே இல்லை அது பல் எடுத்தது. இப்போ நம்ம பற்கள் கட்டினதுக்கு அப்புறமா உங்க வீட்டுல உங்களோட மகள் அவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க? எல்லாரும் அம்மா எங்களுக்கு உங்க முன்னாடி பார்த்த 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து இது போல இருக்குது அப்படின்னாங்க. நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. மகளுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அம்மா பெண்ணோட மேரேஜ் இருக்குன்னா அம்மா நீ சிரிக்காம இருக்க போதே நல்லா சிரிப்பா அப்படின்னு சொல்லி சிரிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் அதுதான் நம்ம என்னோட கனவாகவே இருந்தது. அது இப்போது எனக்கு கனவு நிறைவேற்றுது.